இந்த காலத்தில் தாய் தந்தையை பிரிந்து தனது கனவுகளுக்காக இடம்பெயர்ந்து வசித்து வரும் பெண்கள் ஏராளம் எனலாம். அப்படி பிரிந்து வாழும் ஒவ்வொருவரும் ஏங்குவது தனது தாய் தந்தையோடு செலவழிக்க கொஞ்ச நேரமாவது கிடைக்குமா என்பதற்காகத்தான். அந்த வகையில் வெளிநாட்டில் இருக்கும் தனது தாய் தன்னை பார்க்க வராததால் விமான பணிப்பெண் ஒருவர் எடுத்த விபரீத முடிவு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த பெண்ணான அபிஷா சர்மா திருமுடிவாக்கம் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் தோழிகளோடு தங்கி சென்னையில் உள்ள ஒரு தனியார் விமானத்தில் விமான பணிப்பெண்ணாக பணியாற்றி வந்தார். தோழிகளோடு தங்கி வந்த அபிஷா பிறகு வேறு ஒரு குடியிருப்புக்கு மாறும் யோசனையில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அபிஷா சர்மாவின் செல்போன் சுவிட்ச் ஆஃப் ஆகி இருந்திருக்கிறது. இதனால் துபாயில் இருக்கும் அவரது தாய்க்கு தோழிகள் தொடர்பு கொண்டிருக்கின்றனர். அவர் அபிஷா புதிய அடுக்குமாடி குடியிருப்பில் வாடகைக்கு சென்றிருப்பதாகவும் அங்கு சென்று பார்க்குமாறும் கூறியிருக்கிறார். இதனால் அவரது தோழிகள் அங்கு சென்று பார்த்தபோது அபிஷா சர்மா தூக்கு போட்டு இறந்த நிலையில் இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதுகுறித்து குன்றத்தூர் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சடலமாக கிடந்த அபிஷா சர்மாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இந்த விசாரணையில் அபிஷா சர்மா சிறு வயதாக இருந்தபோது அவரது தந்தை இறந்து போன நிலையில் அவரது தாய் வேறு ஒரு திருமணம் செய்து கொண்டு வெளிநாடு சென்று விட்டதாக கூறப்படுகிறது. இதனால் கடந்த 2022ஆம் ஆண்டு வரை துபாயில் தனது தாயோடு வசித்து வந்த அபிஷா அதன் பிறகு சென்னையில் தோழிகளோடு தங்கி பணியாற்றி வந்திருக்கிறார். இந்த நிலையில் தன் தாய் தன்னை பார்ப்பதற்கு இந்தியாவிற்கு வராமல் இருந்ததால் மிகுந்த மன உளைச்சலில் இருந்த அபிஷா வேறு வீட்டிற்கு வந்த நிலையில் அருகிலேயே உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார். வெளிநாட்டில் உள்ள தாய் தன்னை பார்க்க வராததால் மகள் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.